12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.2 8ஆம் கணக்கு பார்க்கலாம். பின்வரும் சமன்பாடுகளின் கூம்பு வளைவின் வகையை கண்டறிந்து அவற்றின் மையம், குவியங்கள், முனைகள் மற்றும் இயக்குவரைகளை காண்க என 6 சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது. வினா எண் 5லையும் இதே மதிப்புகள் தான் கணக்கிட்டோம். அதில் மையப்புள்ளியானது 0,0 என இருந்தது. இதில் மையத்தின் மதிப்பு, அதாவது h,k மதிப்பு 0,0 அல்ல. எக்ஸ் அச்சோ அல்லது ஒய் அச்சோ இவற்றிற்கு இணையான கூம்பு வளைவுகளாக இது அமையும். இந்த கூம்பு வளைவின் வகையை கணக்கிடுவதற்கு x² + y² + b² = 1 இடையில ப்ளஸ் குறி இருந்ததுன்னா அந்த கூம்பு வளைவானது நீள்வட்டமாகவும், x² + a² - y² + b² இடையில மைனஸ் குறி இருந்ததுன்னா அந்த கூம்பு வளைவானது ஒரு அதிபரவளையமாகவும் அமையும். தீர்வில் முதல் சப்டிவிஷன் எடுக்கிறோம். முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது x - 3² / 225 ப்ளஸ் y - 4² மதிப்பானது 289 1 என சமன்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இதன் பொது வடிவம் அப்படிங்கிறப்ப x - h² முதல் மதிப்பு நமக்கு குறைவாக இருக்குது, இரண்டாம் மதிப்பு 289ங்கிறது அதிகமாக இருக்குது. இடையில ப்ளஸ் குறி இருக்கிறதுனால இந்த கூம்பு வளைவானது ஒரு நீள்வட்டமாக அமையும். நீள்வட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த எண் பெரிய எண்ணாக உள்ளதோ அது a² மதிப்பு. அப்போ a² எங்கே இருக்கோ அந்த அச்சு தான் நமக்கு நெட்டச்சாக அமையும். எனவே ஒய் அச்சு நெட்டச்சாக அமையக்கூடிய நீள்வட்டம் ஆகும். எனவே இரண்டாவது மதிப்பு, அதாவது சிறிய மதிப்பு 225 என்பது b² ஆகும். ப்ளஸ் y - k ² a² = 1 என்பது பொது வடிவ சமன்பாடாகும். இந்த கூம்பு வளைவு நீள்வட்டமாகும். ஒய்யின் கீழே இருக்கக்கூடிய எண் பெரிய எண்ணாக இருக்கிறதுனால நெட்டச்சு ஒய்யச்சாக அமையும். நெட்டச்சு ஒய்யச்சுக்கு அதே சமயம் h,k மதிப்பு 0 அற்று உள்ளதால் ஒய்யச்சிற்கு இணையான நீள்வட்டமாக அமையும். ஒய்யச்சிற்கு இணையான நீள்வட்டம் ஆகும். நீள்வட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச மதிப்பு என்ன இருக்கோ அது a² 289 எனும் பொழுது a-யின் மதிப்பு 289 வர்க்கமூலம் 17, b² என்பது 225, 225 வர்க்கமூலம் b-யின் மதிப்பானது 15. நீள்வட்டத்தை பொறுத்தவரை c² கணக்கிடுவதற்கான நிபந்தனை a² - b². எனவே c² a² என்பது 289 - 225, இரண்டையும் கழிக்கும் பொழுது மதிப்பானது 64. இதிலிருந்து c-யின் மதிப்பானது 64 வர்க்கமூலமானது 8 ஆகும். c = மதிப்பு 8. அடுத்து AE கணக்கிடுறோம். அதாவது c என்பது AE குறிப்பிடும். AE = 8 எனில் a-யின் மதிப்பு 17 பிரதியிடுறோம். 17e = 8. எனவே e-யின் மதிப்பானது 8 பெருக்கல்ல இருக்கக்கூடிய 17 வலதுபுறம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும். e-யின் மதிப்பு 8/17. இனி இந்த மதிப்புகளை கொண்டு தேவையான நிபந்தனைகள் ஒன்று கணக்கிடலாம். மையம் h,k என்பது h-யின் மதிப்பு 3, ஒய்யோட கழிக்கப்பட்டிருக்கக்கூடிய எண் k-யின் மதிப்பானது 4, 3,4. குவியங்கள் ஒய்யச்சிற்கு இணையான நீள்வட்டமாக அமைகிறதுனால ஒய் மதிப்போட c-யை கூட்டி கழிக்கலாம். எனவே முதல் மதிப்பு h அப்படியே எழுதிடுறோம். k ± c எனும் பொழுது h-யின் மதிப்பு 3, k 4 ± c-யின் மதிப்பு 8ன்னு கணக்கிட்டிருக்கிறோம், அதை எழுதிடுறோம். எனவே இரண்டு குவியங்கள் s என்பது 3, 4 + 8 எனும் பொழுது s என்பது 3, 12 ஒரு குவியம். s' மற்றொரு குவியமானது 3, 4 - 8 எனும் பொழுது s' மதிப்பானது 3, -4 ஆகும். அடுத்து முனைப்புள்ளிகள் கணக்கிடுறோம். முனைகளானது முதல் புள்ளி h, k-வோட ஒரு a-வை கூட்டி கழிக்கிறோம். k ± a எனும் பொழுது மதிப்புகளானது h-யின் மதிப்பு 3, k 4 ± a-யின் மதிப்பு 17 ஆகும். இது தனித்தனியாக பிரித்து எழுதும் போது இரண்டு முனைப்புள்ளிகள் a 3, 4 + 17 எனும் பொழுது a என்பது 3, 4 + 17 மதிப்பு 21. a' ஆனது 3, 4 - 17 எனும் பொழுது a' மதிப்பு மற்றொரு முனைப்புள்ளியானது 3, -13 ஆகும்.
இயக்குவரையின் சமன்பாடு. இயக்குவரையின் சமன்பாடு அடுத்து எழுதுகிறோம். இயக்குவரையின் சமன்பாடு எனும் பொழுது ஒய் அச்சு நெட்டச்சாக அமைவதால் y ஈக்குவல் டு, அதே போல் ஆதி புள்ளியானது மையப்புள்ளியாக அமையாததுனால ஒய் அச்சு நெட்டச்சுங்கிறதுனால ஒரு கேவை கழிக்கிறோம். ஒய் மைனஸ் கே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. இதே மையப்புள்ளி 0,0 இருந்ததுன்னா ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இன்னு எழுதலாம். இதில் ஒவ்வொரு மதிப்புகளையும் பிரதியிடுறோம். கேயின் மதிப்பு 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏயின் மதிப்பு 17 பை இயின் மதிப்பானது 8/17. பெருக்கல்ல இருக்கக்கூடிய 17 நியூமரேட்டருக்கு, வகுத்தல்ல இருக்கக்கூடிய 17 நியூமரேட்டருக்கு போகிறப்ப பெருக்கல் ஆகிடும். ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 17 பெருக்கல் 17 289/8. இரண்டையும் தனித்தனியாக எழுதும் பொழுது ஒய் மைனஸ் 4ஆனது வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் 4, 4 + 289/8 ஒரு மதிப்பு. மற்றொன்று ஒய் ஈக்குவல் டு 4 மைனஸ் 289/8. இதை சுருக்கும் பொழுது ஒய் ஈக்குவல் டு 8×32 + 289/8, ஒய் ஈக்குவல் டு 8×32 மைனஸ் 289/8. 32 + 289 மதிப்பானது 321/8, ஒய் ஈக்குவல் டு 289 32 கழிக்கும் பொழுது மைனஸ் 257/8. இது இயக்குவரைகளின் சமன்பாடு ஆகும். அடுத்து இரண்டாம் சப்டிவிஷன். இரண்டாம் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ப்ளஸ் ஒய் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 64 ஈக்குவல் டு 1. சமன்பாடானது எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ங்கிற அமைப்பில் இருக்கணும். இடையில மைனஸ் குறி வரணும். அப்படிங்கிறதுனால ப்ளஸ் 1 எப்படி எழுதுறேன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் 1ன்னு பிரித்து எழுதிடுறோம். ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ப்ளஸ் ஒய் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 64 ஈக்குவல் டு 1. இடையில சமன்பாட்டில் ப்ளஸ் குறி இருக்கிறதுனால இந்த கூம்பு வளைவானது ஒரு நீள்வட்டமாக அமையும். கூம்பு வளைவு நீள்வட்டமாகும். அதே சமயம் எக்ஸிற்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணானது பெரிய எண்ணாக அமைகிறதுனால இப்போ நீள்வட்டத்தை பொறுத்த வரைக்கும் எது மிகப்பெரிய எண்ணோ அதுதான் ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் எக்ஸிற்கு கீழே இருக்கக்கூடியதுனால எக்ஸ் அச்சானது நமக்கு நெட்டச்சாக அமையும். ஹெச் கமா கேயின் மதிப்பானது 0,0 இல்லாததுனால எக்ஸ் அச்சுக்கு இணையான ஒரு நெட்டச்சு அமையும். இப்போ நெட்டச்சு என்பது எக்ஸ் அச்சுக்கு இணையான நீள்வட்டமாகும். மிகப்பெரிய மதிப்பு ஏ ஸ்கொயர் ஆகும். எனவே ஏ ஸ்கொயர் என்பது 100 எனும் பொழுது ஏயின் மதிப்பு வர்க்கமூலம் எடுக்கிறப்ப 10, பி ஸ்கொயர் 64, பிவியின் மதிப்பு வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது 8, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எனும் பொழுது ஏ ஸ்கொயரின் மதிப்பு 100 மைனஸ் பி ஸ்கொயரின் மதிப்பு 64, 100 மைனஸ் 64 எனும் பொழுது மதிப்பு 36. சி ஈக்குவல் டு 36இன் வர்க்கமூலம் எடுக்கிறப்ப மதிப்பு 6. சி என்பது 6. சி என்பது ஏஇ ஆகும். ஏஇ ஈக்குவல் டு 6 எனில் ஏயின் மதிப்பு 10 பிரதியிடுறோம். 10 இ ஈக்குவல் டு 6, இ ஈக்குவல் டு 6/10, 3 2 6, I 2 10. எனவே இ ஈக்குவல் டு மதிப்பு 3/5 ஆகும். தேவையான மதிப்புகள்லாம் கணக்கிட்டுட்டோம். இனி கணக்கிட வேண்டியது மையப்புள்ளி. மையம் ஹெச் கமா கே என்பது மையப்புள்ளியானது ஹெச்சின் மதிப்பானது -1, கேயின் மதிப்பானது 2. அடுத்து குவியங்கள் எக்ஸ் அச்சு நெட்டச்சாக அமைவதால் எக்ஸின் மதிப்போட சியை கூட்டுறோம். ஹெச் ப்ளஸ் ஆர் மைனஸ் சி கே ஈக்குவல் டு ஹெச்சின் மதிப்பு -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் சியின் மதிப்பு 6, கேயின் மதிப்பு 2. இரண்டு குவியங்களையும் தனித்தனியாக பிரித்து எழுதுகிறப்ப எஸ் ஆஃப் -1 ப்ளஸ் 6, 2 எனும் பொழுது எஸ் என்பது 5, 2. அடுத்து எஸ் டேஷ் -1, -6, 2 விச் இம்ப்ளைஸ். எனவே எஸ் ஈக்குவல் டு -7, 2 ஆகும். அடுத்து முனைப்புள்ளிகள். 2 முனைகள் கணக்கிடுறோம். முனைகள் கணக்கிடுவதற்கு அதே ஹெச்சுனுடன் ஏவை கூட்டுறோம். கே எனும் பொழுது ஹெச் மதிப்பு -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏயின் மதிப்பு 10, கேயின் மதிப்பு 2. 2 முனைப்புள்ளிகள் -1 ப்ளஸ் 10, 2 எனும் பொழுது ஏ என்பது 9, 2. ஏ டேஷ் ஆனது -1 -10, 2 எனும் பொழுது ஏ டேஷ் என்பது -11, 2.
அடுத்து இயக்குவரையின் சமன்பாடுகள் கணக்கிடுறோம். இயக்குவரையின் சமன்பாடு இயக்குவரைகளின் சமன்பாடு x அச்சு நெட்டச்சு என்பதால் x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. எக்ஸ் மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ என்பது சமன்பாடு. ஹெச்சின் மதிப்பானது -1, எக்ஸ் மைனஸ் ஆஃப் -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ என்பது 10. இயின் மதிப்பானது 3/5. 5 நியூமரேட்டர் கொண்டு போகிறோம். 10 பெருக்கல் 5 மதிப்பு 50. மைனஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 50/3. இரண்டு மதிப்புகளையும் தனித்தனியாக எழுதும் பொழுது எக்ஸ் ஈக்குவல் டு +1 வலதுபுறம் போகிறப்ப -1 -1 ப்ளஸ் 50/3 ஒரு சமன்பாடு. அதே எக்ஸ் ஈக்குவல் டு -1 -50/3 மற்றொரு சமன்பாடு. இதை சுருக்கும் பொழுது 1 பெருக்கல் 3 3 -3 ப்ளஸ் 50/3 எக்ஸ் ஈக்குவல் டு 1 பெருக்கல் 3 -3 -50/3. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 47/3 அதே எக்ஸ் ஈக்குவல் டு -53/3 என்பது இயக்குவரைகளின் சமன்பாடு ஆகும். அடுத்து மூன்றாம் சப்டிவிஷனுக்கு வரும். மூன்றாம் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 225 மைனஸ் ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 64 ஈக்குவல் டு 1. சமன்பாட்டில் எக்ஸ் மைனஸ் ஹெச்சுங்கிற அமைப்பில் இருக்கணும், இடையில மைனஸ் குறி வரணும். எனவே +3 மைனஸ் ஆஃப் -3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடுறோம். பை டினாமினேட்டர் மதிப்பு 225. ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 64 ஈக்குவல் டு 1. இது எந்த அமைப்பில் இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை எந்த எண் பெரிய எண்ணாக இருக்குது? 225 பெரிய எண்ணாக இருக்கிறதுனால அதுதான் ஏ ஸ்கொயரின் மதிப்பு. மைனஸ் ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இடையில மைனஸ் குறி இருக்குது, ப்ளஸ் குறி இடையில இருந்ததுன்னா அந்த கூம்பு வளைவு ஒரு நீள்வட்டமாக அமையும். மைனஸ் குறி இருந்ததுன்னா அந்த கூம்பு வளைவானது ஒரு அதிபரவளையம் ஆகும். கூம்பு வளைவு அதிபரவளையம் ஆகும். அதிபரவளையத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல எக்ஸ் இருந்ததுன்னா எக்ஸ் என்பது குற்றச்சுன்னு சொல்லுவோம், குறுக்கச்சு துணையச்சுன்னு சொல்லுவோம். இதே முதல்ல ஒய் மதிப்பு இருந்ததுன்னா ஒய்யானது குறுக்கச்சுன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கிறதுனால எக்ஸ் அச்சானது குறுக்கச்சாக அமையும். ஹெச்சுக்கமா கேவின் மதிப்பானது 0 உள்ளதால் எக்ஸ் அச்சுக்கு இணையான அதிபரவளையம் ஆகும். குறுக்கச்சு எக்ஸ் அச்சுக்கு இணையான அதிபரவளையம் ஆகும். எக்ஸின் கீழே இருக்கக்கூடிய மதிப்பு ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயரின் மதிப்பு 225 வர்க்கமூலம் எடுக்கிறோம். எனவே ஏயின் மதிப்பு 15. பி ஸ்கொயரின் மதிப்பு 64. 64இன் வர்க்கமூலம் பியின் மதிப்பானது 8. அதிபரவளையத்தை பொறுத்தவரை சி ஸ்கொயர் கணக்கிடுவதற்கான நிபந்தனை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். நீள்வட்டத்திற்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயரின் மதிப்பு 225 ப்ளஸ் பி ஸ்கொயரின் மதிப்பு 64. இரண்டு மதிப்புகளையும் கூட்டும் பொழுது 289. எனவே சி என்பது 289இன் வர்க்கமூலம் 17 + 17. சி என்பது ஏஇயை குறிப்பிடும். ஏஇ 17 எனில் ஏயின் மதிப்பு 15ன்னு பிரதியிடும் பொழுது இ ஈக்குவல் டு மதிப்பு 17/15 ஆகும். இனி தேவையான மதிப்புகள் ஒன்னொன்னையும் கணக்கிடலாம். மையப்புள்ளி மையம் ஹெச் கே என்பது 0 மதிப்பு தான் ஆகும். இப்போ ஹெச்சின் மதிப்பானது -3, கேயின் மதிப்பானது 4. அடுத்து குவியங்கள். நீள்வட்டத்துக்கு எந்த நிபந்தனைகள் பார்த்தோமோ அதே தான். எக்ஸ் அச்சு குறுக்கச்சாக அமைகிறதுனால எக்ஸின் மதிப்போட சியை கூட்டிக்கிறோம். அப்போ ஹெச் ப்ளஸ் ஆர் மைனஸ் சி கே ஈக்குவல் டு மதிப்பு ஹெச்சின் மதிப்பு -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் சி என்பது 17, 4. தனித்தனியாக பிரித்து குவியங்கள் எழுதுகிறப்ப எஸ் ஆஃப் -3 ப்ளஸ் 17, 4 எனும் பொழுது எஸ்ஸின் மதிப்பு 14, 4. எஸ் டேஸ் என்பது -3 -17, 4 எனும் பொழுது எஸ் டேஸ் என்பது -3 -17 எனும் பொழுது மதிப்பு -20, 4. அடுத்து முனைகள். முனைப்புள்ளிகள் கணக்கிடுறோம் அப்படின்னா முனைப்புள்ளிகள் ஹெச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவை கூட்டிக்கிறோம், கே. ஹெச்சின் மதிப்பு -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏயின் மதிப்பு 15, 4.
இதை சுருக்கிறோம். இரண்டு முனைப்புள்ளிகளும் தனித்தனியாக எழுதும் பொழுது ஏ ஆஃப் -3 + 15, 4 எனும் பொழுது ஏயின் மதிப்பு 15 - 13 12, 4. அடுத்து ஏ டேஷ் என்பது -3 - 15, 4 எனில் ஏ டேஷின் மதிப்பு -3 - 15 எனும் பொழுது மதிப்பு -18, 4. இறுதியாக கணக்கிட வேண்டியது இயக்குவரைகளின் சமன்பாடு. இயக்குவரைகளின் சமன்பாடு எக்ஸ் அச்சு குறுக்கச்சாக அமைந்துள்ளதால் எக்ஸ் உறுப்போட x = ± a/e. அப்போ x - h = ± a/e. x - h-இன் மதிப்பானது -3 ± a என்பது 15 / e-இன் மதிப்பு 17/15. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், எனவே எக்ஸ் + 3 = 15 நியூமரேட்டருக்கு போகிறப்ப பெருக்கல்ல வந்துடும். 15 × 15 மதிப்பு 225 / 17. இரண்டு உறுப்புகளை தனித்தனியாக எழுதிட்டோம்னா எக்ஸ் = +3 வலதுபுறம் போகிறப்ப -3 + 225/17 ஒரு சமன்பாடு. எக்ஸ் = -3 - 225/17 மற்றொரு சமன்பாடு. அப்போ எக்ஸ் = 17 × 3 எனும் பொழுது மதிப்பு 3 17 51 -51 + 225 / 17. எக்ஸ் = -3 × 17 -51 -225 / 17. 225 51 கழிக்கும் பொழுது மதிப்பானது +174/17 ஒரு இயக்குவரையின் சமன்பாடு. மற்றொரு சமன்பாடானது எக்ஸ் = 51 225 கூட்டும் பொழுது -276 என்பது மற்றொரு இயக்குவரைய -276/17 என்பது மற்றொரு இயக்குவரையின் சமன்பாடு ஆகும். அடுத்து நான்காம் சப்டிவிஷன். நான்காம் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு y - 2² / 25 இடையில மைனஸ் குறி x + 1² / 16 = 1. x + 1 இருக்கிறதுனால அதை மைனஸ் வச்சு பிரித்து எழுதும் பொழுது y - 2² / 25 -x - -1² / 16 = 1. y² / a² - x²/b²ங்கிற வடிவத்தில் இருக்கிறதுனால இடையில மைனஸ் குறி இருக்கிறதுனால இது அதிபரவளையம் ஆகும். எனவே கூம்பு வளைவின் அமைப்பு கூம்பு வளைவு அதிபரவளையம் ஆகும். குறுக்கச்சு என்பது முதல்ல y அச்சு இருக்கிறதுனால குறுக்கச்சு y அச்சிற்கு இணையான ஒரு அதிபரவளையம். குறுக்கச்சு y அச்சிற்கு இணையான அதிபரவளையம் ஆகும். முதல் உறுப்பு a². y-க்கு கீழே முதல் உறுப்பில் கீழே என்ன இருக்கோ அதுதான் a²-இன் மதிப்பு. a² என்பது 25, எனவே a-இன் மதிப்பானது 5. b² மதிப்பு 16 எனும் பொழுது b வர்க்கமூலம் எடுக்கிறப்ப 4. அதிபரவளையத்தை பொறுத்தவரை c²-இன் மதிப்பு கணக்கிடுவதற்கான நிபந்தனை c² = a² + b². c² = a² 25 + b² 16. இரண்டு மதிப்புகளையும் கூட்டும் பொழுது c² = 41. வர்க்கமூலம் எடுத்துட்டோம்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் கிடையாது. எனவே c-இன் மதிப்பானது √41 அப்படியே எழுதிடலாம். c என்பது AE = √41. a-இன் மதிப்பானது 5, e = √41. e மட்டும் இங்கேருந்து 5 வலதுபுறம் வகுத்தல்ல கொண்டு போகிறப்ப மதிப்பானது √41/5. √41/5. மையப்புள்ளியானது h, k. மையம் h, k என்பது h-இன் மதிப்பு அதாவது x - h-ங்கிற அமைப்பில் தான் இருக்கும். அப்போ எக்ஸோட என்ன எண்கள் இருக்குதோ அதுதான் h-இன் மதிப்பு. h என்பது -1, k என்பது மதிப்பு 2 ஆகும். குவியங்கள் x குறுக்கச்சு y அச்சா இருக்கிறதுனால y-யோட ± c-யை கூட்டிக்கிறோம். அப்போ குவியங்களானது முதல் மதிப்பு h அப்படியே எழுதிடுறோம். k ± c. h-இன் மதிப்பு சமன்பாடு எழுதுகிறோம் அப்படின்னா h-க்கு -1, k-இன் மதிப்பு 2 ± c என்பது √41. இரண்டு குவியங்களையும் தனித்தனியாக எழுதும் பொழுது -1 2 + √41ங்கிறது ஒரு குவியம். s' ஆனது -1, 2 -√41 என்பது மற்றொரு குவியம் ஆகும். அடுத்து முனைகள் கணக்கிடுறோம். முனைப்புள்ளிகளானது h, k ± a. இதை சுருக்கி இதில் மதிப்புகளை பிரதியிடுறோம். h என்பது -1, k 2 ± a-இன் மதிப்பானது 5.
ஒன்றையும் தனித்தனியாக எடுக்கும் பொழுது ஏ என்பது -1, 2 + 5. இதிலிருந்து ஏ என்பது -1, 7. ஏ டேஷ் ஆனது -1, 2 -5. சுருக்கும் பொழுது ஏ டேஷின் மதிப்பானது -1, -3 ஆகும். -1, -3. அடுத்து நம்ம கணக்கிட வேண்டியது இயக்குவரைகளின் சமன்பாடுகள். இயக்குவரைகளின் சமன்பாடுகள். y அச்சு நெட்டச்சு என்பதால் y ஈக்குவல்ட்டுன்னு வரும். ஒய்யோட கேவை கூட்டிக்கிறோம். y - k = +or - a/e. y - k இன் மதிப்பு 2 +or - a என்பது 5 e என்பது √41/5. 5 நியூமரேட்டருக்கு போகிறப்ப பெருக்கல்ல வந்துடும். y - 2 = +or - 25/√41. தனித்தனியாக இரண்டு சமன்பாடுகளையும் எடுக்கும் பொழுது -2 வலதுபுறம் போகிறப்ப +2 +or - 25/√41 ஒரு சமன்பாடு. y = 2 -25/√41 என்பது மற்றொரு இயக்குவரையின் சமன்பாடாகும். அடுத்து ஐந்தாம் சப்டிவிஷன். ஐந்தாம் சப்டிவிஷனில் அமைந்திருக்கக்கூடிய சமன்பாடு 18x² + 12y² -144x + 48y + 120 0. இதற்கு முன்னாடி பார்த்த 4 சப்டிவிஷன்கள்லையும் பொது வடிவ சமன்பாடு அமைப்பிலேயே இருந்தது. கூம்பு வளைவின் பொது வடிவ அமைப்பிலேயே இருந்தது. இது பொது வடிவ அமைப்பில் இல்லாததுனால முதல்ல அது போல் நம்ம சுருக்கி கொண்டு வரலாம். இப்போ பொது வடிவத்துக்கு கொண்டு வரோம் அப்படின்னா இந்த இடத்துல சமன்பாட்டில் x² உறுப்பை முதல்ல எழுதிடுறோம். x² அடுத்த உறுப்பாக x உறுப்பு எழுதிடுறோம். -154x. அடுத்து y² உறுப்பு 12y² + y உறுப்பு 48yன்னு எழுதிட்டு மாறிலியை மட்டும் வலதுபுறம் கொண்டு போகிறோம். +120 வலதுபுறம் போகிறப்ப -120ன்னு ஆகும். இதிலிருந்து பொதுவாக முதல் 2 உறுப்புகளில் இருந்தும் எக்ஸு பொதுவாக வெளியில் எடுக்கலாம். ஆனால் எக்ஸை எடுக்கக்கூடாது. எண்களை மட்டும் வெளியில் எடுத்தோம்னா போதும். 18 வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் x² -144ல் 8 18 144 இந்த எக்ஸ் அப்படியே எழுதிடுறோம். அடுத்த 2 எண்களையும் ஒப்பிடும் பொழுது எண்களை மட்டும் பொதுவாக வெளியில் எடுக்கணும். 12 வெளியில் எடுத்துட்டோம்னா y² + 4 12 48 y = -120. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை a - b² அல்லது a + b² என்ற வடிவத்துக்கு கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரதுக்காக நமக்கு b மற்றும் b² மதிப்புகள் என்னன்னு தெரியணும். இப்போ முதல் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதில் a² எனும் பொழுது x² இருக்குது. a மதிப்பு x. இரண்டாவது உறுப்பு 2abல a என்பது xன்னு தெரியும். அப்போ 2b என்பது என்னது 8. 2b 8ன்னா b 4, b 4ன்னா b² மதிப்பு 16. அப்போ 16 ப்ளஸ் பண்ணி கூட்டி கழிக்கணும். 18 பெருக்கல் x² - 8 x + 16 - 16 b² ப்ளஸ் பண்ணி கழிக்கிறோம். அடுத்து +12 அப்படியே எழுதிடும். ப்ராக்கெட்டில் y² + 4y அப்படியே இருக்கட்டும். அடுத்த உறுப்பை பொறுத்த வரைக்கும் அதே போல் 2b இருக்கக்கூடிய பிளேஸில் நமக்கு எந்த எண் இருக்குது? 2bக்கு பதிலாக அமைந்திருக்கக்கூடியது 4. அப்போ b = 2. b² எனும் பொழுது மதிப்பு 4 ஆகும். 4 கூட்டி 4 கழிக்கிறோம். +4 -4 வலதுபுற மதிப்பு -120. இனி முதல் 3 உறுப்புகளையும் சேர்த்து a - b² எழுதும் பொழுது 18 பெருக்கல் a இன் மதிப்பு x, b இன் மதிப்பு 4, x - 4² -16. இதேபோல் +12 பெருக்கல் முதல் 3 உறுப்புகளையும் சேர்த்தும் பொழுது a + b² a இன் மதிப்பு y, b இன் மதிப்பானது 2² -4 = -120. வெளியில் இருக்கக்கூடிய எண்களால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிக்கிட்டோம்னா 18 பெருக்கல் x - 4² -18 பெருக்கல் 16 எனும் பொழுது 18 பெருக்கல் 16 288. அடுத்த ஒன்றில் +12 பெருக்கல் y + 2² +× -12 பெருக்கல் 4 மதிப்பு 48 = -120. x மற்றும் y உறுப்புகளை மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு மாறிலி உறுப்புகளை வலதுபுறம் கொண்டு போகலாம். 18 பெருக்கல் x - 1² +12 பெருக்கல் y + 2² = -120. -28 வலதுபுறம் போகிறப்ப +28, -48 வலதுபுறம் போகிறப்ப +48ன்னு வரும். இப்போ 18 பெருக்கல் x - 1² +12 பெருக்கல் y + 3² 288 + 48 -20 120. இதை சுருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய எண்ணானது 216. வலதுபுற மதிப்பு எப்போவுமே ஒரு கூம்பு வளைவில் 1 தான் இருக்கணும். அப்போ என்ன எண் வலதுபுறம் கிடைக்குதோ அந்த மாறிலி எண்ணாலேயே வகுத்துக்கலாம். வகுத்தல் 216 எனும் பொழுது 18 பெருக்கல் x - 1² /
216 ப்ளஸ் 12 பெருக்கல் ஒய் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை மதிப்பானது 216 ஈக்குவல் டு 216/216 வலதுபுறம் கழிச்சிட்டோம்னா வகுத்துட்டோம்னா மதிப்பு 1. அப்போ 18 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் டிவைடட் பை 216 ப்ளஸ் 12 பெருக்கல் ஒய் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 216 ஈக்குவல் டு 1. ஒரு 18 18 ஒரு 18 18 மீதி 3. இப்போ மீதி 3ங்கிறப்ப 36 12 18ஆல் வகுக்கிறோம் 12. இப்போ இங்கே கீழே 216 18ஆல் வகுக்கும் பொழுது மதிப்பு 12. 12 216ஆல் வகுக்கும் பொழுது இங்கே 18. எனவே சமன்பாடானது எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 12 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 18 ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல இடையில ப்ளஸ் குறி இருக்கிறதுனால இந்த கூம்பு வளைவானது ஒரு நீள்வட்டமாக அமையும். அதே சமயம் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 12 இடையில ப்ளஸ் குறி வரக்கூடாது. ஒய் மைனஸ் ஆஃப் -3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 18 ஈக்குவல் டு 1. நெட்ட கூம்பு வளைவு என்ன அமைப்பாக அமையும்? கூம்பு வளைவு நீள்வட்டம் ஆகும். கூம்பு வளைவானது ஒரு நீள்வட்டம் ஆகும். இந்த நீள்வட்டத்தில் இடையில ப்ளஸ் குறி இருக்குது. ஒய்யச்சிற்கு கீழே நீள்வட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கு கீழே பெரிய எண் இருக்கோ அதுதான் ஏ ஸ்கொயர். அப்போ ஒய்யுக்கு கீழே பெரிய எண் இருக்குது. ஒய் அச்சு தான் நெட்டச்சாக அமையும். மையப்புள்ளி 0,0 இல்லாததுனால ஒய்யச்சிற்கு இணையான நீள்வட்டமாக அமையும். நெட்டச்சு ஒய்யச்சுக்கு இணையான நீள்வட்டமாகும். இனி மதிப்புகள் ஒன்றொன்னே எழுதிடலாம். நீள்வட்டத்தை பொறுத்தவரை பெரிய எண் தான் ஏ ஸ்கொயர் 18 எனும் பொழுது ஏயின் மதிப்பு ரூட் எடுக்க ரூட் 18 6 பெருக்கல் 3 அல்லது 9 பெருக்கல் 2ன்னு பிரிக்கலாம். 9க்கு வர்க்க மூலம் எடுக்கிறப்ப 3 ரூட் 2. பி ஸ்கொயரின் மதிப்பு 12க்கு வர்க்க மூலம் எடுக்கிறப்ப ரூட் 12 எப்படி பிரிச்சு எழுதலாம்? 4 பெருக்கல் 3. எனவே பியின் மதிப்பானது 2 ரூட் 3. நீள்வட்டத்தை பொறுத்தவரை சி ஸ்கொயர் கணக்கிடுவதற்கான நிபந்தனை சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 18 மைனஸ் பி ஸ்கொயர் 12. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 எனும் பொழுது சியின் மதிப்பானது ரூட் 6. சியின் மதிப்பானது ரூட் 6 ஆகும். சி என்பது ஏஇயை குறிப்பிடும். ஏஇ ஈக்குவல் டு ரூட் 6. ஏயின் மதிப்பு 3 ரூட் 2ன்னு பிரதியிடுறோம். இ ஈக்குவல் டு ரூட் 6. இதை சுருக்கலாம். இ ஈக்குவல் டு ரூட் 6 3 ரூட் 2 இடதுபுறம் இருந்து வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல வந்துடும் பை 3 ரூட் 2. இதை சுருக்குவதற்காக இந்த ரூட் 6 என்பது ரூட் 3 பெருக்கல் ரூட் 2. 6 என்பது 3 பெருக்கல் 2ன்னு பிரிக்கலாம். ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால ரூட் ஆஃப் 3 பெருக்கல் ரூட் ஆஃப் 2ன்னு கொடுக்குறோம். 3 ரூட் 2 கேன்சல் ஆக போக ரூட் 3/3ன்னு இருக்குது. இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 3 எப்படி எழுதிக்கலாம்? ரூட் 3 பெருக்கல் ரூட் 3ன் மதிப்பு 3 ஆகும். ஒரு ரூட் 3 கேன்சல் ஆக போக இ என்பது மதிப்பானது 1/√3 ஆகும். இயின் மதிப்பு கணக்கிட்டாச்சு. அடுத்து தேவையான மதிப்புகள் ஒன்னொன்னையும் கணக்கிடலாம். மையப்புள்ளியானது மையம் h, k என்பது ஹெச்சின் மதிப்பு 4, கேயின் மதிப்பானது -2. 4, -2. அடுத்தது குவியங்கள் எழுதுகிறோம். குவியங்கள் எந்த அச்சு நெட்டச்சாக உள்ளது? ஒய் அச்சு நெட்டச்சா இருக்கிறதுனால ஒய்யோட சியை கூட்டிக்கிறோம். குவியங்கள் ஆனது h, k ப்ளஸ் ஆர் மைனஸ் சி. ஹெச்சின் மதிப்பானது 4, கேயின் மதிப்பானது -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 6. இதை சுருக்கும் பொழுது ரூட் 6 இருக்கிறதுனால தனித்தனியாக கூட்ட முடியாது. அப்போ பிரித்து மட்டும் எழுதிக்கலாம். எனவே 2 குவியங்கள் எஸ் என்பது 4, -2 ப்ளஸ் ரூட் 6 ஒரு குவியம். எஸ் டேஸ் என்பது 4, -2 மைனஸ் ரூட் 6 என்பது மற்றொரு குவியம் ஆகும். முனைகள் கணக்கிடுவதற்கு இதே நிபந்தனை தான். ஹெச், கேவோட ஏவை கூட்டிக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. இப்போ ஹெச்சின் மதிப்பு 4, கேயின் மதிப்பானது ஹெச், கேயின் மதிப்பு -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏயின் மதிப்பு 3 ரூட் 2 ஆகும். இதை தனித்தனியாக பிரித்து எழுதிட்டோம் அப்படின்னா ஏ என்பது 4, -2 ப்ளஸ் 3 ரூட் 2. அடுத்து ஏ டேஷ் என்பது மற்றொரு முனைப்புள்ளியானது 4, -2 மைனஸ் 3 ரூட் 2 என்பது மற்றொரு முனைப்புள்ளி ஆகும். இயக்குவரையின் சமன்பாடுகள்.
இயக்குவரையின் சமன்பாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒய் அச்சு நெட்டச்சு என்பதால் ஒய் மைனஸ் கே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இன்னு சொல்லலாம். ஒய் மைனஸ் கேயின் மதிப்பானது -2ன்னு இருக்குது. கேயின் மதிப்பு -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஈக்குவல் டு வலதுபுறம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏயின் மதிப்பானது 3√2 டிவைடட் பை இன் மதிப்பு 1/√3. இதை சுருக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 நியூமரேட்டருக்கு வரப்போ 3√2 பெருக்கல் √3ன்னு கொடுக்கலாம். பை டினாமினேட்டர் 1 ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 பெருக்கல் √3 ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோம்னா 2 பெருக்கல் 3 6 3√6 1ஆல் வகுக்கிறப்ப அதே எண் தான் 3√6. தனித்தனியாக சமன்பாடுகளை பிரித்து எழுதுறோம்னா ஒய் ஈக்குவல் டு -2 ப்ளஸ் 3√6 என்பது ஒரு சமன்பாடு. ஒய் -2 ஒய் ஈக்குவல் டு சமன்பாடு -2 -3√6 என்பது மற்றொரு சமன்பாடு ஆகும்.